ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் செஞ்சது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் சூடேறினதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். 6 பச்சை மிளகாவை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கப் அளவுக்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். அது ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எந்த கப் அளவுக்கு அரிசி எடுத்தோமோ 1 கப்பு ரைஸ்னால் 2 கப்பு அளவு தண்ணி ஊற்றணும். அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன். ரைஸ் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸாக அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்தோம்னா டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி ரெடி. Thank you for watching. Thank you.